இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாம் இன்றைக்கு புதிதாக ஒரு தலைப்பிலே நாம் நம்முடைய ப்ரோக்ராமை தொடங்கி இருக்கிறோம். நாம் தொடங்கி இருப்பது ராமன் எத்தனை ராமனடி. எனவே தான் அனைவரும் இதில் பங்கு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமக என்று சொல்லுவார்கள். அதேபோல் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குவே, திண்மையும் பாவமும் சிதைந்து தெய்யுமே, சென்மும் மரணம் இம்மின்றி தீருமே, இம்மையும் ராமா என்று இழத்தினார் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு நாத்திகர் ஒருவரிடம் சென்று அதாவது பொங்கல் விழா போட்டிகள் ஆரம்பிக்கும் முன்னாலே 50 வருடத்துக்கு முன்னாலே சென்று கேட்ட பொழுது ஒரு 5 ரூபாய் என்று எழுதி அன்றைக்கு அவர்கள் துவக்கினார்கள். அதில் அவர் எழுதினார் கல்யாணராமன் என்று எழுதியிருந்தார்கள். எல்லோரும் அவரை திராவிட கழகத்துக்காரர், இதில் ராமரை பற்றி என்ன பக்தி என்று அவர் கேட்டபொழுது அவர் சொன்னார், இந்த விஷ்ணுவுடைய 10 அவதாரத்திலே ஒழுங்கான ஒரு அவதாரம் ராம அவதாரம் தான், அவர் வேறு பெண்ணை பற்றி நினைக்கவே இல்லை என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவ்வாறு நாத்திகனே கவரக்கூடிய ஒரு அவதாரம் ராம அவதாரம். அந்த ராம அவதாரத்தை பற்றி நாம் சிந்திக்கப் போவதில்லை. அது எல்லோருக்கும் தெரியாதது மட்டுமல்ல, ஆனால் அதை பற்றி அவருடைய அந்த ராமாயணமானது எத்தனை மொழிகளில் வந்திருக்கிறது, மற்ற விவரங்களை எல்லாம் ராமாவதாரத்தை பற்றி ராமரை பற்றி என்னென்னலாம் சொல்லுகிறார் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே அந்த முறையிலே ராமாவதாரத்தை பார்க்கும் பொழுது என் மனதிலே நிறைய இந்த கம்பர்களுடைய விழாவிலெல்லாம் நிறைய அதை பற்றியான ஒரு கான்ட்ராவர்சியலான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ராமனை குற்றம் சாட்டுகிறார்கள். ராமன் மயங்கிய பொழுது அந்த வாலி அவதாரத்தை செய்தெல்லாம் சொல்கிறார்கள். என்னை பொறுத்துள்ள ராமன் ஒரு மானிட உருவத்திலிருந்து அவன் தெய்வமாக உருவாகி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுவார்கள். அந்த திருக்குறளை வைப்பதற்காக இறைவனே கீழிறங்கி வந்து மானுடனாக நாம் வாழ்வாங்க முறையில் வாழ்ந்தவனால அவனை தெய்வத்தில் வைக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அதற்கு அந்த திருக்குறளுக்கு உதவியது ராமாவதாரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே தான் ராமரை பற்றி சிந்திப்பது, ராமாயணத்தில் எத்தனை ராமாயணம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே அவர்களை குற்றம் சாட்டுவது எனக்கு என்னமோ அது பிடிக்கவில்லை. அவரையே நாம் தெய்வமாக கொண்டாடிவிட்டு அவரையே தவறு செய்தார் என்றெல்லாம் இன்றைக்கு பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு பேசுவது, இன்றைக்கு இந்துக்களாகிய நான் தனிப்பட்ட முறையில் நான் இந்து கிறிஸ்தவன் என்பதெல்லாம் நினைக்கக்கூடியவன் அல்ல. இருந்தாலுமே கூட நம்முடைய மதத்திலே இருக்கிற பற்றி இன்றைக்கு சில பெரிய கவிஞர்கள்லாம் மேடை ஏறிக்கொண்டு பேசுவது என்றோ மனதுக்கே நமக்கு பிடிக்காமல் இருக்கிறது. எனவே அவன் தப்பு செய்தான் என்பதை நிரூபிப்பதில் இவர்களுக்கு இருக்கிற ஆர்வம் உண்மையிலே அவருடைய அவதாரத்தில் ஏற்பட்ட என்றென்றெல்லாம் நன்மை என்பதையெல்லாம் சிந்திக்க தவறுகிறார்கள். எனவே அவர்கள் வழியிலேயே சென்று நான் கூறுகிறேன், அவன் அதில் எதுவும் அவன் தவறாக செய்யவில்லை என்று சொல்கிறேன். அவனை மறந்திருந்து அடித்தார்கள் என்றெல்லாம் குறை கூறுகிறார்கள். இன்றைக்கு ஒரு பெரிய ரவுடி நம்முடைய வீதியில் நுழைந்து விடுகிறான். அந்த ரவுடி தன்னுடைய தம்பியை போட்டு அடித்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனும் அந்த நேரத்தில் சரியான ஆள் அவனுக்கு உதவிக்கு போகவில்லை என்றால் அவனும் தானே இறந்து போவான். எனவே அப்போது இறந்து போவது வல்லவன் எளியவனை அடித்தால் அது சரிதானா? இவற்றுக்கெல்லாம் தீர்வு இல்லை. இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது அவர்கள் எண்ணம் இல்லை. அவர்கள் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இதை பார்க்கிறார்கள் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. எனவே சீதையை பற்றியோ ராமரை பற்றியோ எந்த தவறும் யாருக்கும் சொல்வதற்கு அருகதை இல்லை. அவர்களெல்லாம் நாம் மனதிலே தெய்வமாக வைத்து வழிபடுவர்கள். எனவே அந்த விதமான குறைகளை சொல்வதோ அந்த மாதிரி ஒரு காப்பிய வடிவத்திலே இருக்கிற அந்த எண்ணம் இல்லாமல் கம்பரோ வால்மீகியோ யாரும் அவரை தவறாக என்று சொல்லிவிடவில்லை. ஆனால் நடந்ததை உண்மையாக விவரிக்கிறார்கள். இதைத்தான் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம். அது காவியமானாலும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த காப்பியம் மறையாமல் இருக்கிறது. அது ஒரு மொழியில் பல மொழிகளிலே அது இருக்கிறது. இன்றைக்கு பல வெளிநாடுகளில் சென்றால் இன்றைக்கு நாம் இந்தோனேஷியா செல்வதாக இருந்தாலும் கம்போடியா செல்வதாக இருந்தாலும் அந்த இடத்திலெல்லாம் இருக்கிறது. அன்றைக்கு ஈரானிலே இதை பற்றி போட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் காண்பித்தார்கள். ஈரானிலே ஒரு வைணவ ஆலயம் இருக்கிறது என்று காண்பித்தார்கள். அப்படி முஸ்லீம் நாடுகளிலே கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தானே அதன் பொருள். அப்படி இருந்தால் அவர்கள் அதை இடித்து தள்ளி இருக்கலாமே. மாறாக அதை வைத்து கொண்டு தானே அதை இதில் டெலிவிஷனில் காண்பிக்கும் பொழுது நமக்கு உடம்பு புலகாங்கிதம் அடைகிறது. எனவே அப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற மத்தியிலே நாம் இன்றைக்கு
நாத்திகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தவறாக அதை புனைந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது மனதுக்கு சங்கடமாக இருக்கிறது. லட்சம் பக்தர்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கானவர்கள் ராமனை வழிபடுகிறார்கள். அவர்களெல்லாம் முட்டாள்களா? இவர்கள் மட்டும்தான் பெரிய அறிவாளிகளா என்றெல்லாம் பார்க்கிற போது எனக்கே அந்த கம்பன் கழகத்தின் மீது மிகுந்த ஒரு கோபம் உண்டாகிறது. இதற்கெல்லாம் தன்னுடைய கையை வைத்துக்கொண்டு தன்னுடைய விரலை வைத்துக்கொண்டே தன் கண்ணை குத்திக் கொள்கிறார்களே என்ற ஒரு சங்கடம் மனதிற்கு ஏற்படுகிறது. எனவே இந்த மாதிரி நம்முடைய மதத்திலே இருக்கிற மாதிரியான இது வேறு எந்த மதத்திலும் இருப்பதில்லை. அவர்கள் அந்த மாதிரி குறை ஏதாவது சொன்னார்கள், கழுத்தை வெட்டி விடுவார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த இப்படிப்பட்ட அறிவுஜீவிகள் எல்லாம் அதை பற்றி எதுவும் பேச மாட்டார்கள். பேசினால் அவன் கழுத்தை கொன்று விடுவான் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. எனவே நாம் மிக 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 ரொம்ப எதில் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக இருக்கக்கூடிய நாம் அனைத்தையும் கன்வின்ஸ் செய்து கொள்கிறோம். எதை வேண்டுமானாலும் பேசட்டும் என்று இருக்கிறோம். எனவே தான் இப்படிப்பட்ட பெரிய அறிவுஜீவிகள் எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் என்று பேசி கொள்கிறார்கள். இவர்கள் பின்னாலே காலத்தில் நிச்சயம் இவர்கள் இந்த மாதிரியான நான் சாபம் கொடுக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். பெரியார் அவர்கள் என்ன நினைந்தார்கள்? மூத்தர சட்டியை தூக்கி கொண்டு போனார்கள். நான் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான். எனவே அப்படி சொல்வதில் எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. எனவே இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாம் கடைசி காலத்திலே நூலாகி போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் நினைத்தால் என்ன பிரயோஜனம்? அதனால் கொஞ்சம் முன்னாலே அவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். நாளை பார்ப்போம். அமைதி. நன்றி வணக்கம்.